அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு அலுவலகம் ஒன்றுக்கு போயிருந்தேன். வேறு ஒரு அலுவலகம், வீட்டில் சில விஷயங்கள் சம்பந்தமாக அங்கே போயிருந்தேன். அந்த அதிகாரி 10 மணிக்கு வரணும், அவர் வரல, 10:30க்கு தான் வந்தார். சரி, என்ன ஏதோ தாமதம் அப்படின்னா, வழியில் ஏகப்பட்ட டிராஃபிக் சார், டிலே ஆயிடுச்சு அப்படின்னார். ஆனால் அவர் வந்த உடனே அவருடைய சேவைக்காக அவர் கடமையை நிறைவேற்றினால்தான் நிறைய பேர் அவங்களுடைய வேலைகள்லாம் முடியும். பதிவு பண்ணுறது, பேர் மாற்றுறது, இன்ஷியல் இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய அலுவலகம் அது. அந்த அலுவலகத்தில் அவர் வரத்துக்கு 10:30 ஆச்சு, அரை மணி நேரம் தாமதம். அவர் வந்த பிறகு ஒரு காரியம் பண்ணார், அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் அவர் எப்போ அதை முடிப்பாருன்னு க்யூவில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே யாரையும் நிமிந்து பார்க்கல, டிராவை திறந்தாரு, ஒரு நோட்டை எடுத்தாரு, என்னமோ எழுதிட்டு இருக்கிறார். இவர் எழுதிட்டு இருக்கிறாரு, கூட்டம் காத்திருக்குதுன்னு தெரிஞ்சு அவருடைய மேலதிகாரி ஒருத்தர் அந்த பக்கமாக வந்து அவர் எட்டி பார்த்தார். எட்டி பார்த்து அந்த மேலதிகாரியினுடைய முகம் மாறிவிட்டது. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு. சார், இல்லை சார், அவர் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறார் சார். அவர் வந்த உடனே 51 தடவை ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு தான் அவர் வேலையை ஆரம்பிப்பார் சார். அவ்வளவு ராம பக்தி சார் அவருக்கு அப்படின்னு அவருடைய பக்கத்து சீட்டு நண்பர் சொன்னார். அந்த மேலதிகாரி அதுக்கு பிறகு அவரை தன்னுடைய அறைக்கு கூப்பிட்டார். அறைக்கு கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கிறார். இவர் திரும்ப வந்துட்டார். இந்த பக்கத்தில் இருந்த நண்பர் இருக்கிறாரே, அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணனுக்கு செம டோஸ் ஊழுங்கன்னு. ஏங்க ஸ்ரீராம்ஜி ஐனு தப்பா அப்படின்னு. இல்லைங்க, நம்ம மேலதிகாரி இருக்காரே, அவர் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர். இவர் ஸ்ரீராம்ஜெயம் எழுதினதுக்கு அவர் கோச்சிக்கல. இவ்வளோ பேர் நிற்கிறப்போ அலுவலக வேலையை தவிர ராமரே வந்தாலும் கும்பிடுறது அவருக்கு பிடிக்காதுங்கன்னார். ரொம்ப அருமையான விஷயம். ராமரை கும்பிடுறதுன்றது கோவிலுக்கு போகிறப்போ, வீட்டில் இருக்கிறப்போ அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அலுவலகம் என்பது, அதுவும் நூற்றுக்கணக்கான பேரையுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அலுவலகத்துக்கு வந்த பிறகு அதுதான் உண்மையாக ராமனுக்கு செய்கிற வழிபாடே தவிர, இப்படி சொல்றேன், தன் கடமையை ஒழுங்காக செய்வதுதான் கடவுளுக்கு செய்கின்ற வழிபாடே தவிர, கடமையை செய்ய வேண்டிய இடத்தில் அதை விட்டு விட்டு கடவுளை கும்பிடுகிறேன் என்கிறவன் ஒரு நாளும் உண்மையான பக்தனாக இருக்க முடியாது. பல பேர் அவருக்காக காத்திருக்கிறாங்க. அந்த மேலதிகாரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்கு பிறகு என்னால் மறக்கவே முடியல. அவர் சொன்னார் பாருங்க, இவர் போயிட்டு வந்து சொன்னார், நீங்கள் 10 அரை மணி நேரம் தாமதமாக வந்தது கூட பரவாயில்ல, ஆனால் வந்த பிறகு வேலையை ஆரம்பிக்காமல் வேற ஒன்று செஞ்சிட்டு இருக்கு பாருங்க, இதுதான் உண்மையான தேச துரோகம் அப்படின்னார். எப்பேற்பட்ட வார்த்தை! நம்முடைய ஒருவருடைய தனி மனிதனுடைய செயலை ஒழுங்காக செய்வதில்தான், நம் கடமையை நாம் ஒழுங்காக செய்வதில்தான் ஒரு தேசத்தின் முன்னேற்றம் இருக்கிறது. நான் என் வேலையை கொஞ்சம் லேட்டாக பண்ணனா என்னங்க, என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்டால், இப்படி சொல்கிறேன், நம்முடைய நாட்டின் எல்லையில் இருந்து பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள், ஒவ்வொரு இராணுவ வீரனும் கவனமாக இருப்பதனால்தான், இரவிலே கண்விழித்து காப்பதனால்தான் நாம் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு இராணுவ வீரன் கவனக்குறைவாக இருந்தால் கூட பெரும் விளைவுகள், வாய்ப்புகள், பாதிப்புகள் ஏற்படலாம். ஒவ்வொருவருடைய கடமையை சரியாக செய்வதில்தான் ஒரு தேசத்தின் முன்னேற்றமே இருக்கிறது. அதனால வேலைக்கு வந்த இடத்துல நான் ராமஜெயம் எழுதுறேன், ஓம் சரவண பவ எழுதுறேன், இல்லை ஏதோ ஒரு சாமி பேரை எழுதுறேன், அல்லாவை கும்பிடுறேன், இயேசுவை கும்பிடுறேன்னா எல்லாம் உங்களுடைய பக்தி பாராட்டுக்குரியது. ஆனால் கடமையை தள்ளி வைத்து விட்டு நீங்கள் பக்தி செய்தால் அதை நீங்கள் வணங்கும் கடவுளே அங்கீகரிக்க மாட்டார். காரணம், கடமையை வலியுறுத்துகிற கர்மயோகத்தை சொன்ன கண்ணன் இருந்த பூமி இது. கடவுளை நம்புகிறவர்களாக இருந்தால் கடமைதான் வழிபாட்டுக்கு உரியது. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நம் செல்வம்னு பெரியவங்க பேசியிருக்கிறாங்க. ஒரு பூக்கார அம்மா கோவில் வாசல்ல இருந்து பூ தொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப அன்னைக்கு அந்த ஊர் ராஜாவோட பிறந்த நாள். அந்த அம்மா கிட்டக்க ஒருத்தர் அங்கேருந்து வரார், குதிரையில் வந்து இறங்கி, பாட்டிமா, இந்த ராஜாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்களே, உனக்கு தெரியுமான்னு. ஆமாப்பா, அவங்க சொன்னாங்க, நமக்கு பூ தொடுக்கிற வேலை நிறைய இருக்குது. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ உனக்கு இன்னும் எவ்வளோ முழம் பூ வேணும் அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்குறாங்க. வந்தவர் கேட்டார், இல்லை என்ன பாட்டி, நீயோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ராஜாவை போய் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ராஜா ஒரு தங்க நாணயம் தரார், தெரியுமா உனக்கு அப்படின்னு.
ஆமாம் கேள்விப்பட்டேன். இந்த பாட்டிமா சொல்லுது, கேள்விப்பட்டேன். அது என்னது, அது வரவங்களுக்கெல்லாம் தங்க நாணயம் பார்க்க வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுன்றது. பார்க்க வரவங்களுக்கெல்லாம் தங்க நாணயம் கொடுத்தா அது என்ன சரியாவா இருக்கும்? தான் பொழப்ப பார்க்குறவங்களுக்கு தான் உண்மையிலே தங்க நாணயம் கொடுக்கணும் அப்படின்னுச்சு. என்ன பாட்டி சொல்கிறேன்? ஆமாம், இப்போ நான் பூ தொடுத்துட்ருக்கிறேன். ஏன், சாயங்காலம் ஜனங்கள்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க, சாமிக்கு பூ வேணும்பாங்க, மாலை வேணும்பாங்க. நான் பாட்டுக்கு ராஜாவை பார்க்க போகிறேன்ட்டா அத்தனை பேர் ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால தான் தங்க நாணயமாவது ஒன்றாவது அதெல்லாம் இருக்கட்டும், வரவங்க ஏமாந்துடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம மாலை கொடுத்துடணும், அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சு. வந்தவர் அசந்து போயிட்டார். உடனே டக்குன்னு பையிலிருந்து ஒரு 4 தங்க நாணயத்தை எடுத்து அந்த பாட்டிமாட்ட கொடுத்துட்டு குதிரை மேலே ஏறிட்டார். இந்த பாட்டிமா அந்த வந்தவரை பார்க்குது, நாணயத்தை பார்க்குது. நீ யாருப்பா, திடீர்னு வந்த, ஏதோ காசு கொடுக்குற, தங்க நாணயம் கொடுக்குற, நீ யாரு அப்படின்னு சொன்னார். யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னை பார்க்கறதுக்கு ராஜா வந்தார், நாணயத்தை கொடுத்துட்டு போனார்னு சொல்லு பாட்டி அப்படின்ட்டு வேகமாக அவர் போய்விட்டார். அரசனே மாறு வேடத்தில் அன்றைக்கு வந்திருக்கிறார். வந்து இந்த பாட்டி தன்னுடைய கடமையில் கண்ணாக இருப்பதை பார்த்து வந்தவர்கள் ஏமாந்து விடக்கூடாதே என்பதற்காக தான் பெற வேண்டிய தங்க நாணயத்தை கூட தள்ளி வைத்த அந்த தயை நிரம்பிய அந்த பாட்டியினுடைய அந்த மனோபாவம் மன்னனையே கவர்ந்து விட்டது. இறை வழிபாடாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு தான் கடமையை செய்கிற நேரம் என்றால் கடமையை செய்கிறவர்கள்தான் உண்மையான பக்திமான்கள். இறைவனே அப்படிப்பட்டவர்களைத்தான் விரும்புகின்றான். இறைவனுக்கு செய்கிற வழிபாடு என்பது அதற்கு உரிய நேரத்தில் வைத்து கொள்ளலாம். அவரவர்கள் கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் கடமையை செய்பவர்களால் தான் அவர்கள் கடவுளை வணங்குகிறார்களா என்பது முக்கியமல்ல, அவர்களே வணங்குதற்கு உரியவர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.